வணக்கம். நான் கோகுல் பிரதாப், அருணாதேவி ட்ரஸ்டீஸ் பார்ட் 4. இந்த வீடியோவில் என் பேரில், எங்கள் அப்பா செந்தில்குமார் பேரில், மறைந்த என்னுடைய அம்மா ராஜலட்சுமி, இது 3 பேர் பேரில் எடுத்த லோன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லோன் பற்றி நானும் ஆல்ரெடி பேசணுன்ட்டு இருந்த விஷயம் தான். இது நேற்று அருணாதேவி அவர்களாகவே ஏன் இந்த லோன் பற்றி பேசலன்னு கேட்டாங்க. தெளிவாக அந்த லோன் பற்றி இப்போ நான் பேசுகிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லோன் வந்து 3 பேர் பேரில் எடுக்குது. என் பேரில், தாயார் ராஜலட்சுமி, என்னுடைய தந்தை செந்தில்குமார் பேர், 3 பேர் பேரில் லோன் எடுத்திருக்கு. இந்த 3 லோனுக்குமே வந்து அருணாதேவி அவர்கள் கோபாரவர். இந்த 3 லோன்லையுமே அருணாதேவி கோபாரவர் தான். ஸோ இப்போ இந்த லோன் பற்றி டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். இதுதான் அந்த லோன் டீட்டெயில்ஸ். என்னுடைய பேரில் மொத்தம் 80 லட்சம் எடுக்கப்பட்டுச்சு. எங்கள் அம்மாவுடைய பேரில் 90 லட்சம், எங்கள் அப்பா பேரில் 1 crore லோன் எடுத்துச்சு. இந்த 3 லோனுக்குமே அருணாதேவி வந்து கோபாரவர். இந்த 3 லோன்லையுமே அவங்க கோபாரவர் இருக்காங்க. இந்த லோன் வந்து எப்படி சாங்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இதில் வந்து 80 lakhsனா அதில் 40 lakhs வந்து ஒரு லேண்ட் பர்ச்சேஸ்க்குன்னு கொடுக்குறாங்க. மீதி 40 lakhs வந்து லேண்ட் டெவலப்மெண்ட்டுக்குன்னு கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவோட பேரில் இருந்த லோனுக்கும் 45 lakhs லேண்ட் பர்ச்சேஸ், 45 lakhs லேண்ட் டெவலப்மெண்ட். எங்கள் அப்பாவுக்கு 50 lakhs லேண்ட் பர்ச்சேஸ், 50 lakhs லேண்ட் டெவலப்மெண்ட்டுக்குன்னு. ஸோ பாதியாக எங்கள் 3 பேருக்கு அந்த லோன் வந்து சாங்ஷன் பண்ணுறாங்க. சரி, இது பண்ணுறதுல எனக்கு வாங்கின லோன், நான் என் லோனை பற்றி இப்போ மெயினாக பேசிக்கிறேன். அதில் எந்த தவறும் நடக்கல. அதனால் என்னோட லோனை பற்றி நான் தெளிவாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என் லோன் 80 lakhsல வந்து 40 lakhsக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கினது வந்து பிச்சனூர் கிராமத்தில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்குது. அது டாக்குமெண்ட் நம்பர்ஸ் வந்து 5197 அண்ட் 5198 ரெண்டுமே 2022 ரெஜிஸ்டரான டாக்குமெண்ட். அந்த டீட்டெயில்ஸையும் இப்போ நான் காமிக்கிறேன். 000959லேருந்து 000965 வரைக்கும் இந்த எல்லா செக் நம்பர்ஸும் போட்டு ஒரு டாக்குமெண்ட் வந்து 5,36,000 ரெஜிஸ்டர் இருக்குது. அகைன் இன்னொரு டாக்குமெண்ட் வந்து 35,93,000. அதாவது டோட்டலாக அரௌண்ட் 42 lakhs பக்கம் வந்து செக் நம்பர்ஸ் பார்த்துங்க. 000959லேருந்து 000965 வரைக்கும் இருக்கிற செக் நம்பர்ஸ் அரௌண்ட் 42 lakhsக்கு இந்த லேண்ட் பர்ச்சேஸ் ஆயிருக்கு. அந்த செக்கோட காப்பீஸும் காமிச்சிருக்கேன். நான் வந்து இதில் அமௌண்ட்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் ஹைட் பண்ணியிருக்கேன். செக் நம்பர்ஸும் நேமும் காஸ்மோஸ் பேங்க்குங்கிற டீட்டெயில்ஸையும் பார்த்துக்கங்க. காஸ்மோஸ் பேங்க்கில் எடுத்த செக் நம்பர்ஸ் இதெல்லாம் இருக்குது. 959, 960, 961 இந்த மாதிரி எல்லா செக் நம்பர்ஸ் இதில் இருக்குது. எல்லாமே என்னுடைய பேரில் இருக்கிற லோன்லேருந்து வந்த அமௌண்ட் தான். ஸோ சரி, மீதி 80 lakhs மீதி லேண்ட் டெவலப்மெண்ட்டுக்குன்னு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 10 lakhs பக்கம் எல்லாமே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து மோகன்ராஜா அவர்களும் என்னுடைய தந்தை செந்தில்குமாரும் சொன்ன அக்கௌண்ட்டுக்கு எல்லாமே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கான இதை வழக்குனால அதை நான் அதில் தெளிவாக சொல்லிக்கிறேன். மீதி 30 லட்சம் வந்து மோகன்ராஜா அவர்களுடைய நிறுவனமான எம்ஆர் என்டர்பிரைஸ், அதுக்கு வந்து 30 லட்சம் லேண்ட் டெவலப்மெண்ட்டுக்குன்னு அனுப்பிச்சிருக்கு. இது டைரெக்டாக என்னோட லோன்லேருந்து எம்ஆர் என்டர்பிரைஸ்க்கு இந்த அமௌண்ட் போயிருக்கு. இது சம்மந்தமாக இதை நான் வாங்கிட்டு இந்த 30 லட்சத்துக்கு எந்த வேலையும் எம்ஆர் என்டர்பிரைஸ் சார்பாக மோகன்ராஜாவோ எம்ஆர் என்டர்பிரைஸ் இதுக்கு எந்த வேலையும் இந்த அமௌண்ட்டுக்கு செய்யலை. அதனால் அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து நான் ஒரு லீகல் நோட்டீஸும் அனுப்பிச்சிருக்கேன். அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி எம்ஆர் என்டர்பிரைஸ்க்கு ஒரு லீகல் நோட்டீஸும் அனுப்பிச்சிருக்கேன். இது என்னுடைய லோன் பற்றின டீட்டெயில்ஸ். இப்போ என்னோட லோன் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். 80 lakhsல வந்து அரௌண்ட் 42 lakhsக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கு. அதுக்கான ஆதாரத்தையும் நான் காமிச்சிட்டேன். மீதி அமௌண்ட்டில் வந்து 30 lakhs எம்ஆர் என்டர்பிரைஸ் போச்சு. அவங்க அதுக்கான வேலைகள் செய்யலை. அவங்களுக்கு அதுக்கான லீகல் நோட்டீஸும் ஆல்ரெடி அனுப்பப்பட்டுள்ளது. இதுதான் என்னுடைய லோன் டீட்டெயில்ஸ். சரி, இதில் பிளட்ஜ் பண்ண ப்ராப்பர்ட்டி யாருது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட் இந்த லோன் எடுக்கும்போது செந்தில்குமார் அவர்கள் பேரில் ஒரு 23 சென்ட்டு காக்கா சாவடி, பாலக்காடு மெயின் ரோட்டில் காக்கா சாவடியில் ஒரு 23 சென்ட்டும், அது இல்லாமல் அருணாதேவி பேரில் அவங்க பேரில் இருக்கிற ஒரு 11 சென்ட் இடமும், அதில் இருக்கிற சுமார் 5000 ஸ்கொயர் ஃபீட் வீடு தான் இதை வச்சாங்க. இது ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக என்னோட ப்ராப்பர்ட்டி கிடையாது. இது ஃபுல்லாகவே செந்தில்குமார் அண்ட் அருணாதேவி பேரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இது ஃபஸ்ட்டு இந்த 2 டாக்குமெண்ட்டை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த 23 சென்ட் டாக்குமெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு என்னுடைய தந்தை பூர்வீகமாக வாங்கின வீட்டில் இருக்கிற அந்த வீட்டை வந்து வைக்கிறாங்க. அந்த வீடு வந்து ஒரு 31 சென்ட் வீடு. 31 சென்ட் வீடில் உள்ள அது வீடே கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் இல்லை, ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் வீடே இருக்கும். 5000 ஸ்கொயர் ஃபீட் வீடு. அது இல்லாமல் அது 31 சென்ட் இடம். இது எல்லாமே பாலக்காடு மெயின் ரோட் மேலே இருக்கிற இடங்கள். இதுக்கான வேல்யூ அவ்வளோ வருமா வராதாங்கிறத திரு செந்தில்குமார் அவர்களே சொல்லட்டும். இது போக 2வது தடவை மாற்றி வைக்கும்போது அருணாதேவி அவர்களுடைய வீடு திருப்பி வச்சாங்களா இல்லையாங்கிற விவரம் எனக்கு தெரியல. ஸோ லீகலாக வந்து என்னுடைய சொத்துக்கான வருமான ஆதாரங்களை நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். கொடுத்து தான் அந்த லோன் அப்ளைன் பண்ணியிருக்கேன். அதில் அடமானத்துக்கு வச்ச சொத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்படிங்கும்போது அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் லீகலாக கிடையாது. அதுக்கான பதிலாக திரு செந்தில்குமார் அவர்களும் அருணாதேவி அவர்களும் சொல்லட்டும். அந்த இடத்துக்கு அவ்வளோ வேல்யூ வருமா வராதாங்கிறது அவர்களாகவே சொல்லட்டும். அதையும் நான் இந்த வீடியோவில் வேணால் எடிட் பண்ணி போட்டுக்கிறேன். அவங்க சொல்லட்டும், அதையும் நான் எடிட் பண்ணி போட்டுக்கிறேன். இது ஒரு விஷயம். இதுக்கப்புறம் இந்த லோனில் நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஐடி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி தான் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் ஃபார்மர்ஸ் கிளப்புக்கும் எனக்கும் வந்து ஒரு வாடகை ஒப்பந்தம் போடப்படுது. அதாவது மாதம் 2 லட்சம் எனக்கு கொடுக்கறதாக ஒரு வாடகை ஒப்பந்தம் போடப்படுது. இதுக்கு என் பெயரில் இருக்கிற சுமார் 7 ஏக்கர் இடம், அதில் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸில் இருந்தது. இது எல்லாம் காமிச்சு இதுக்கு ஒரு 2 லட்சம் மாதம் வாடகை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறோம். ஆனால் அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை வந்து ப்ராப்பராக கோயம்புத்தூர் ஃபார்மர்ஸ் கிளப் ஹானர் பண்ணல. அதனால் அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை முறையாக வந்து ரத்து செஞ்சுட்டேன். முழுமையாக அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் ரத்து செய்யப்பட்டு விட்டது.
அவங்க கொடுத்த சில பார்ஷியல் அமௌண்ட்ஸும் அது எந்த இதுவும் இல்லாமல் அப்படியே அந்த ஃபுல் அமௌண்ட்டும் அவருக்கு காமிக்க ஃபார்ம்ஸ்க்கு ரிட்டர்ன் செய்யப்பட்டு விட்டது. இது என்னுடைய லோன் சம்மந்தப்பட்ட விஷயம். சரி, இதே இடத்த வச்சு இன்னும் 2 லோன் எடுத்திருக்காங்க இல்லையா? என்னுடைய தாயார் பேரில் 90 லட்சமும் என்னுடைய தந்தை பேரில் ஒரு கொடியும் எடுத்திருக்காங்க. மறைந்த என்னுடைய தாயார் சொத்துக்களை பற்றி இப்போ நான் பேச விரும்பல. திரு செந்தில்குமார் அவர்கள் விருப்பப்பட்டால் இதுக்கு பதில் சொல்லட்டும், இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன்னா இந்த வீடியோ நான் போடுறது அருணாதேவி அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க இதை போடுறேன். என்னுடைய தந்தையுடைய லோனை இப்போ நான் காமிக்கிறேன், பார்த்துக்கங்க. 1 crore லோன், அதுவும் அதே மாதிரி 50 லட்சம் வந்து லேண்ட் பர்ச்சேஸ்க்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அவங்க எந்த லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்க, எந்த விவரமும் எனக்கு தெரியல. அது அவர்கள் சொன்னாங்கன்னா அதை போடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இப்போ எனக்கு நான் காமிச்சேன் இல்லைங்களா, என்னோட இதில் வந்த செக்கில் நான் எவ்வளோ செக்கு எந்த டாக்குமெண்ட் கொடுத்தேன், அந்த டாக்குமெண்ட் நம்பர் முதற்கொண்டு காமிச்சேன். அதே மாதிரி ஆதாரத்தோட செந்தில்குமார் அவர்கள் சொன்னால் அதையும் நான் போட தயாராக இருக்கிறேன். மீதி லேண்ட் டெவலப்மெண்ட்க்கும் கொடுத்த 50 lakhs, அதையும் அப்போ வந்து என்னுடைய தாயார்கிட்ட கேட்கும்போது 3 லோன்லையுமே வந்து லேண்ட் டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து எம்ஆர் என்டர்பிரைஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய தாயார் சொன்னார்கள். ஸோ அந்த 50 லட்சம் மீதி இருக்கிறதும் எம்ஆர் என்டர்பிரைஸுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அது தவறாக இருந்தால் என்னுடைய தந்தை அதற்கான விளக்கம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லட்டும், அதையும் நான் போட தயாராக உள்ளேன். ஸோ இதில் வந்து இந்த லேண்ட் டெவலப்மெண்ட்டுங்கிறது எதுவும் நடக்க கிடையாது. செந்தில்குமார் இப்பொழுது இருப்பதனால் அவர்கள் ஏதாவது போலியாக கூட லேண்ட் டெவலப்மெண்ட் செஞ்ச மாதிரி செஞ்சு காமிக்கலாம். தாயார் மறைந்து விட்டார், அவருடைய இதிலும் எந்த லேண்ட் டெவலப்மெண்ட்டும் இவர்கள் செய்ததாக எனக்கு தெரியவில்லை. சரி, இந்த 3 லோனுக்குமே கோபாரவர் யாருன்னா அருணாதேவி அவர்கள். ஸோ இது எல்லா விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அருணாதேவி அவர்களே, நீங்கள் கேட்ட மாதிரி நான் எடுத்த லோனு பற்றின டீட்டெயில்ஸ் நான் பேசிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அது எல்லா டீட்டெயிலையும் நான் இதில் சொல்லிட்டேன். இதுலேயும் சில கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியது நீங்கள் தான் இருக்குது. இந்த லோன்லையும் இதுக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இது நான் 3 வீடியோ போட்டிருக்கேன். 3வது வீடியோ காஸ்மோஸ் அப்படின்னு மட்டும் நீங்கள் பதறிட்டு நிறைய ரிப்ளை போட்டீங்க. அப்போது நான் கேட்ட கேள்விகளுக்கு எதுலையுமே அதில் நீங்கள் பதில் சொல்லலை. ஆனால் காஸ்மோஸ் பேங்க் லோன் ஃப்ராட் அப்படின்னா அதுக்கு மட்டும் பதட்டப்பட்டு நிறைய மெசேஜ் போட்டீங்க. அதுக்கும் முன்னாடியே நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். நடந்த வன்முறைகள் சம்மந்தமாக, நீங்கள் ஏற்கனவே பண்ண டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி சம்மந்தமாக, நிலவியல் பாதையை நீங்கள் எப்படி ஆக்கிரமிச்சிருக்கீங்க சம்மந்தமாக, அது எல்லாமும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் ஏன் உங்களால் பதில் சொல்ல முடியல உங்களால்? இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல நீங்கள் நிலவியலோட எப்படி ஆக்கிரமிச்ச இடத்த வாங்கியிருக்கீங்க அதை பற்றியும் நான் வீடியோ போடுவேன். இந்த காஸ்மோஸ் பேங்க் லோன் ஃப்ராட் மட்டும் கிடையாது, நீங்கள் பல ஃப்ராட் பண்ணியிருக்கீங்க, எல்லாத்தையுமே நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன். உங்கள் பேரில் மட்டும் இல்லாமல் ரவிக்குமாருங்கிறவரை நீங்கள் எப்படி ஏமாற்றி லோன் எடுத்தீங்க அதையும் நான் ஆதாரத்தோட விரிவாக போடுவேன். அது இல்லாமல் உங்களுடைய சகோதரர் விமல்நாத் சங்கீத்குமார் அவருக்கு விஎம் என்டர்பிரைஸ் மூலமாக அவர் பேரில் எப்படி லோன் எடுத்தீங்க, அவங்களுடைய குடும்ப சொத்தை வச்சு அவங்களுடைய சகோதரியும் தாயாரும் வச்சு அந்த லோனில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க எல்லாமே நான் தெளிவாக போடுவேன் ராதேவி அவர்களே. நீங்கள் முடிஞ்சால் எல்லாத்தையும் ஃபேஸ் த ஃபேக்ட்ஸ், நான் ஆதாரங்களோட போடும் வீடியோக்களுக்கு நீங்களும் முடிஞ்சால் ஆதாரங்களுடன் பதில் சொல்லுங்கள். அதை விட்டு மிரட்ட வேணாம். மிரட்டுறதுக்கு நான் பயப்படுற ஆள் கிடையாது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் லீகலாக போனீங்கனாலும் நான் ஃபேஸ் பண்ண நான் தயாராக இருக்கேன். நான் கேட்ட கேள்விகளுக்கு முடிஞ்சால் நீங்கள் பதில் சொல்லுங்கள்.